லயன் அரேபியன் டேட்ஸ். இப்போ அது லயன் லயனா டே. இது தரும் ஆரோக்கியம் இயற்கையானது. லயன் லயனா பிரீமியம் டேட்ஸ். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா? இனி அந்த கவலையே வேண்டாம். வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர், புதிய அல்ட்ரா குரோனோ. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். வணக்கம். செய்திச் சுருக்கம். அதிகார துஷ்பிரயோகம் முகாந்திரம் இருக்கிறது. செந்தில் பாலாஜிக்கு அதிர்ச்சி தந்த ஹைகோர்ட். கடந்த திமுக ஆட்சியில் டாஸ்மாகில் பல கோடி ரூபாய் ஊழல் நடந்திருப்பதாக அப்போது மதுவிலக்கு அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி மற்றும் அதிகாரிகள் உட்பட 7 பேர் மீது லஞ்ச ஒழிப்பு போலீசார் 9 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்துள்ளனர். மது வகைகள் கொள்முதல், அதிக விலைக்கு விற்பனை, பார்ட்டி ஃபண்ட் வசூல், டெண்டர் முறைகேடு, சட்டவிரோத பார்கள் உள்ளிட்ட பல வழிகளில் ஊழல் நடந்திருப்பதாக எஃப்ஐஆர் பதியப்பட்டுள்ளது. இது தொடர்பாக செந்தில் பாலாஜியின் வீடு, டாஸ்மாக் முன்னாள் அதிகாரிகளின் வீடுகள், மது வகைகள் சப்ளை செய்த ஆலைகள், அதன் குடோன்கள் உள்ளிட்ட 41 இடங்களில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் சோதனை நடத்தினர். சென்னை ஹோட்டலில் தங்கியிருந்த செந்தில் பாலாஜியிடமும் விசாரணை நடத்தப்பட்டது. இந்த வழக்கில் முன்ஜாமீன் கோரி செந்தில் பாலாஜி சென்னை ஹைகோர்ட்டில் முறையிட்டார். நீதிபதி இளந்திரையன் மனுவை விசாரித்தார். செந்தில் பாலாஜியின் வக்கீல் வாதிடும் போது எஃப்ஐஆரில் குறிப்பிட்டுள்ள குற்றச்சாட்டுகளுக்கு எந்த ஆதாரமும் இல்லை, டாஸ்மாக் அதிகாரிகள் செய்த குற்றத்திற்கு செந்தில் பாலாஜி மீது குற்றம் சாட்டுவது சரியல்ல என்றார். டாஸ்மாகில் சுமார் 100 கோடி ரூபாய் வரை ஊழல் நடந்திருக்க வாய்ப்பு இருப்பதாக காவல்துறை கூறியது. விசாரணை ஆரம்ப கட்டத்தில்தான் இருக்கிறது. செந்தில் பாலாஜிக்கு முன்ஜாமீன் வழங்கினால் அது விசாரணையை முற்றிலும் பாதிக்கும் என வாதிடப்பட்டது. இருதரப்பு வாதங்களை கேட்ட நீதிபதி, டாஸ்மாக் ஊழலுக்கும் அரசுக்கு இழப்பு ஏற்பட்டதற்கும் ஆதாரங்கள் உள்ளன. குற்றம் சாட்டப்பட்டவர் அதிகார துஷ்பிரயோகம் செய்ததற்கான முகாந்திரம் இருக்கிறது என்றார். செந்தில் பாலாஜியை கஸ்டடியில் எடுத்து விசாரிக்க அவசியம் இருப்பதாக காவல்துறை சொல்வதை ஏற்றுக்கொள்வதாக தெரிவித்த நீதிபதி முன்ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார். டாஸ்மாக் ஊழல் வழக்கில் செந்தில் பாலாஜி விரைவில் கைது செய்யப்படலாம் என்றும் கூறப்படுகிறது. செந்தில் பாலாஜிக்கு அடுத்த சிக்கல். ஆர்டிஐ தகவலில் உடைந்தது ரகசியம். சட்டசபை தேர்தல் கடந்த 23ஆம் தேதி நடந்தது. மே 4ஆம் தேதி முடிவுகள் அறிவிக்கப்பட்டன. இதில் திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி கோவை தெற்கு தொகுதியில் போட்டியிட்டு 2271 ஓட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். கோவை தெற்கு தொகுதியில் அதிக அளவு பணப்பட்டுவாடா செய்ததாக புகார் எழுந்தது. கரூரில் இருந்து 13 சுயேட்சைகள் கோவை தெற்கில் போட்டியிட்டனர். திமுக சார்பில் வாக்காளர்களுக்கு ஒரு ஓட்டுக்கு 5000 ரூபாய் டோக்கன் விநியோகம் செய்ததாக புகார் கொடுக்கப்பட்டது. கோவை தெற்கில் ஓட்டுக்கு பணம் கொடுத்து தேர்தல் விதிமுறைகளை மீறியதாக மறுமலர்ச்சி மக்கள் இயக்கம் தலைவர் ஈஸ்வரன் மனு அளித்திருந்தார். இதுகுறித்து தகவல் அறியும் உரிமை சட்டத்தை பயன்படுத்தி மாநகராட்சி தேர்தல் பிரிவு அலுவலகத்தில் ஈஸ்வரன் தேர்தல் கோப்புகளை ஆய்வு செய்தார். இதுகுறித்து அவர் கூறியதாவது: கோவை தெற்கு தொகுதியில் பணப்பட்டுவாடா தொடர்பாக 48 புகார்கள் கொடுக்கப்பட்டது. 2 புகார்களில் மட்டும் எஃப்ஐஆர் போடப்பட்டுள்ளது. ஒரு புகாருக்கு சிஎஸ்ஆர் கொடுக்கப்பட்டது. ராமநாதபுரத்தில் நடந்த 2 சம்பவங்களில் 1,86,000 ரூபாய், 42,500 ரூபாய் பறிமுதல் செய்துள்ளனர். இந்த வழக்குகளில் தலா ஒருவரை கைது செய்துள்ளனர். வெரைட்டி ஹாலில் அளிக்கப்பட்ட புகாரில் 5 பேரிடம் விசாரணை நடத்தியதாக கூறியுள்ளனர். இந்த 7 பேருமே கரூரைச் சேர்ந்தவர்கள். இதன் மூலம் வெளியூரிலிருந்து ஆட்களை இறக்கி பணப்பட்டுவாடா செய்தது உறுதியாகிறது. டோக்கன் விநியோகம் தொடர்பாக 9 வழக்குகளை பதிவு செய்து சிஎஸ்ஆர் கொடுத்துள்ளனர். இதில் திமுக 8 வழக்கு, அதிமுக 1 வழக்கு அடங்கும். இந்த அனைத்து புகார்களுமே ஏப்ரல் 19, 20, 21 ஆகிய கடைசி 3 தேதிகளில் தான் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த நாட்களில் தான் பணப்பட்டுவாடா நடந்துள்ளது. மற்ற புகார்களில் இதை முறையாக விசாரிக்கவில்லை. இதிலிருந்தே தேர்தலில் முறைகேடு நடந்தது உறுதியாகிறது. பணப்பட்டுவாடா செய்யவில்லை என தேர்தல் அதிகாரிகள் புகாரை முடித்து வைத்தது தவறு. தேர்தல் ஆணையம் விசாரணை கமிஷன் அமைத்து முறையாக விசாரித்து செந்தில் பாலாஜியை தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் என ஈஸ்வரன் கூறினார். நள்ளிரவில் புரட்டி எடுத்த மழை, திக்குமுக்காடி போனது சென்னை. தமிழகத்தின் கடலோர பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு நிலவுகிறது. இதன் காரணமாக சென்னையில் மாலை அல்லது இரவு நேரங்களில் மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் எச்சரித்திருந்தது. அதேபோல நேற்று இரவு சென்னையின் பல்வேறு இடங்களில் பலத்த காற்றுடன் மழை பெய்துள்ளது.
அடையாறு, மயிலாப்பூர், தாம்பரம், பெருங்குடி, தரமணி, கிண்டி, வேளச்சேரி, பல்லாவரம், சோழிங்கநல்லூர், மீனம்பாக்கம், குரம்பேட்டை ஆகிய பகுதிகளில் மழை பெய்தது. இதனால் குளிர்ச்சியான சீதோஷ்ண நிலை ஏற்பட்டதால் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். மீனம்பாக்கம் பகுதியில் பெய்த கனமழை காரணமாக 15 விமானங்களின் சேவை தாமதமாகின. குறிப்பாக அபுதாபி, டெல்லி, கவுஹாத்தி, கோவை, திருச்சி, மும்பையிலிருந்து வந்த விமானங்கள் விமான நிலையத்தில் தரையிறங்க முடியாமல் வானில் வட்டமடித்தன. அதேபோல சென்னையிலிருந்து டெல்லி, பெங்களூர், மும்பை மற்றும் அபுதாபி உள்ளிட்ட நகரங்களுக்கு செல்லவிருந்த விமானங்கள் புறப்படுவதில் தாமதம் ஏற்பட்டது. கனமழையால் வேளச்சேரி குருநானக் ரோட்டில் வைக்கப்பட்டிருந்த 50 அடி உயர இரும்பு தடுப்பு சரிந்தது. சம்பவம் அறிந்து வந்த கிண்டி போலீசார் அங்கு போக்குவரத்தை தடை செய்தனர். மாநகராட்சி ஊழியர்கள் உதவியுடன் இரும்பு தடுப்புகள் மற்றும் முறிந்து விழுந்த மரங்களை அப்புறப்படுத்தினர். அணு அணுவாக நடந்த பல ஆய்வுகள் சாதாரணமாக வரவில்லை. எத்தனால் 20% எத்தனால் கலந்த பெட்ரோலை பயன்படுத்துவதால் வாகனங்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது. இன்ஜின் சேதம் ஏற்படும், மைலேஜ் குறையும் என எந்தவொரு அறிவியல் ஆய்வாலும் உறுதிப்படுத்தப்படவில்லை என்பதை பார்லிமெண்டில் மத்திய அரசு தெளிவுபடுத்தியது. இதுகுறித்து ராஜ்யசபாவில் மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் துறை அமைச்சர் நிதின் கட்கரி எழுத்துப்பூர்வமாக பதிலளித்துள்ளார். 20% எத்தனால் கலந்த பெட்ரோலை படிப்படியாக அறிமுகப்படுத்துவதற்கு முன்பு பலகட்ட ஆலோசனை நடந்தது. வாகனங்களுக்கு ஏதேனும் பிரச்சினையை ஏற்படுத்துகிறதா என்பது குறித்து விரிவான அறிவியல் ஆய்வுகள், கள சோதனைகள் மற்றும் நிபுணர் அமைப்புகளுடனான ஆலோசனைகள் நடத்தப்பட்டது. இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் லிமிடெட், டேராடூனில் உள்ள இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பெட்ரோலியம், சொசைட்டி ஆஃப் இந்தியன் ஆட்டோமொபைல் மேனுஃபேக்சரர்ஸ் மற்றும் ஆட்டோமோட்டிவ் ரிசர்ச் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா ஆகியவை இணைந்து ஆய்வு நடத்தின. அதில் 20% எத்தனால் கலந்த பெட்ரோல் பைக் மற்றும் 4 சக்கர வாகனங்களில் ஏற்படுத்தும் தாக்கம் குறித்து சோதனை மேற்கொள்ளப்பட்டது. கார்கள் அல்லது 2 சக்கர வாகனங்களின் இன்ஜின்களை மாற்றியமைக்க வேண்டிய அவசியம் இல்லை என ஆய்வுகளில் கண்டறியப்பட்டுள்ளது. பழைய வாகனங்கள் கூட 20% எத்தனால் கலந்த பெட்ரோலில் இயக்கப்பட்ட போது செயல்திறனில் எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தவில்லை. சில பழைய வாகனங்களுக்கு மட்டுமே சிறிய பாகங்கள் மாற்றப்பட வேண்டியிருக்கலாம். கடந்த 2005ஆம் ஆண்டுக்கு பிறகும் 2016ஆம் ஆண்டுக்கு முன்னரும் தயாரிக்கப்பட்ட வாகனங்களில் மேற்கொள்ளப்பட்ட சோதனைகளில் சில ரப்பர் பாகங்கள் மற்றும் கேஸ்கெட்டுகளை மாற்ற வேண்டியிருக்கலாம். வழக்கமான வாகன பராமரிப்பின் போது இவற்றை எளிதாக சரி செய்து விடலாம். 20% எத்தனால் கலந்த பெட்ரோலை பயன்படுத்துவதால் வாகனங்களின் இன்ஜின் சேதம் ஏற்படுவது அல்லது மைலேஜ் குறையும் என்று எந்தவொரு அறிவியல் ஆய்வாலும் உறுதிப்படுத்தப்படவில்லை. எரிபொருளால் மட்டுமல்ல, வேறு பல காரணங்களால் வாகனத்தின் மைலேஜ் பாதிக்கப்படுகிறது என்று வாகன உற்பத்தியாளர்களும் தெளிவுபடுத்தியுள்ளனர். எத்தனால் கலந்த பெட்ரோலால் வாகனங்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது. நாடு முழுவதும் நடத்தப்பட்ட ஆய்வுகளின் அடிப்படையில் இது உறுதி செய்யப்பட்டுள்ளது என நிதின் கட்கரி தெரிவித்தார். எதிர்க்கட்சி எம்பிக்கள் அமளி 9வது நாளாக கேள்வி நேரம் வீணடிப்பு. பார்லிமென்ட் மழைக்கால கூட்டத்தொடர் 20ஆம் தேதி துவங்கியது. நீட் வினாத்தாள் கசிவு, மாணவர் போராட்டம் உள்ளிட்டவற்றை முன்னெடுத்து லோக்சபா, ராஜ்யசபாவில் எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபடுவதால் பார்லிமென்ட் நடவடிக்கைகள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளன. கடந்த 8 நாட்களும் எதிர்க்கட்சி எம்பிக்களின் அமளியால் லோக்சபாவில் கேள்வி நேரம் முழுதும் ஒத்திவைக்கப்பட்டது. 9வது நாளாக இன்னும் எம்பிக்கள் அமளியை கைவிடவில்லை. போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் மீதான தடியடிக்கு உள்துறை அமைச்சர் அமித்ஷா சபையில் பதிலளிக்க வேண்டும் என கோஷமிட்டனர். கேள்வி நேரத்தை ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்த வேண்டும், அது அனைத்து எம்பிக்களின் உரிமை. அமளியில் ஈடுபடுவோர் பிற எம்பிக்களின் உரிமையை பறிக்காதீர் என லோக்சபா சபாநாயகர் ஓம் பிர்லா வலியுறுத்தினார். அப்போதும் அமளி முடிவுக்கு வராததால் மதியம் 2 மணி வரை லோக்சபா ஒத்திவைக்கப்படுவதாக ஓம் பிர்லா அறிவித்தார். सरकार की जवाबदेही होती है. आप प्रश्नकाल नहीं चलाना चाहते, प्रश्नकाल बाधित करना चाहते हैं, सदन की कार्रवाई आज 2 बजे तक के लिए स्थगित की जाती है. ராஜ்யசபாவில் எதிர்க்கட்சியினர் அமளியில் ஈடுபட்டு பின் வெளிநடப்பு செய்தனர். எனினும் ராஜ்யசபா இன்று ஒத்திவைக்கப்படவில்லை.
பல மாநில போலீசுக்கு போக்கு காட்டிய நக்சல் அமைப்பின் முக்கிய தலைவன் கைது. ஜார்க்கண்டைச் சேர்ந்தவர் மிசிர் பெஸ்ரா, வயது 65. 1980களில் நக்சல் அமைப்பில் சேர்ந்து பல பயிற்சிகள் பெற்று அந்த இயக்கத்தின் முக்கிய தலைவராக உருவெடுத்தார். ஜார்க்கண்ட், ஒடிசா, மேற்கு வங்கம் உள்ளிட்ட பல மாநிலங்களில் வங்கிக் கொள்ளை, பாதுகாப்பு படையினர் மீதான தாக்குதல், அவர்களிடமிருந்த ஆயுதங்கள் பறிப்பு உள்ளிட்ட பல்வேறு குற்றங்களில் ஈடுபட்டார். நாடு முழுதும் இவர் மீது 175க்கும் மேற்பட்ட வழக்குகள் பதிவாகியுள்ளன. ஒடிசா மற்றும் ஜார்க்கண்ட் போலீஸ் சார்பில் இவரை பிடித்துக் கொடுப்பவருக்கு 2.2 கோடி ரூபாய் சன்மானம் அறிவிக்கப்பட்டிருந்தது. சத்தீஸ்கர், ஒடிசா, மேற்கு வங்கம், மகாராஷ்டிரா, பீகார் மாநிலங்களில் நக்சல் அமைப்பின் செயல்பாடுகள் முற்றிலும் முடிவுக்கு வந்துவிட்டதாக சமீபத்தில் மத்திய அரசு அறிவித்தது. எனினும் மிசிர் பெஸ்ரா மற்றும் அவரது கூட்டாளிகள் மூவர் ஜார்க்கண்டில் பதுங்கியிருந்ததால் அவர்களை பிடிக்கும் பணி தீவிரப்படுத்தப்பட்டது. ஆபரேஷன் தௌரா பகத் என்ற பெயரில் ஜார்க்கண்ட் மாநிலம் தன்பாத் மாவட்டத்தில் நடந்த தேடுதல் வேட்டையில் மனியாத் கிராமத்தில் பதுங்கியிருந்த மிசிர் பெஸ்ரா மற்றும் அவரது கூட்டாளிகள் இருவரை ஜார்க்கண்ட் போலீசார் கைது செய்தனர். பிடிப்பட்ட மூவர் மீதும் 320 வழக்குகள் நிலுவையில் இருப்பதாக ஜார்க்கண்ட், ஒடிசா மாநில போலீஸ் வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. பீகாரில் நடந்த ஜெகானாபாத் சிறை உடைப்பு சம்பவம், பல வங்கிக் கொள்ளைகள், பாதுகாப்பு படையின் ஆயுதங்களை கொள்ளையடித்தல், குண்டுவெடிப்பு சம்பவங்கள் என பல்வேறு குற்ற செயல்களில் மூவரும் ஈடுபட்டுள்ளனர். 100க்கும் மேற்பட்ட பாதுகாப்பு படை வீரர்களின் உயிரிழப்புக்கு இவர்கள் காரணமானவர்கள். இவர்களை கைது செய்ததின் மூலம் ஜார்க்கண்டில் நக்சல் அமைப்பு முற்றிலும் வேரறுக்கப்பட்டுள்ளதாக மாநில போலீஸ் உயர் அதிகாரிகள் கூறினர். நேற்று இறக்கம், இன்று ஏற்றம். தங்கம் விலை மீண்டும் மாற்றம். சர்வதேச சந்தை நிலவரத்திற்கு ஏற்ப நம் நாட்டிலும் தங்கம் விலை தினமும் ஏற்ற இறக்கத்தை சந்தித்து வருகிறது. சென்னையில் நேற்று ஆபரண தங்கம் விலை கிராமுக்கு 60 ரூபாய் குறைந்து 13,155 ரூபாய்க்கு விற்பனையானது. சவரனுக்கு 480 ரூபாய் விலை சரிந்து 1,05,240 ரூபாய்க்கு விற்பனையானது. நேற்று இறங்குமுகம் கண்ட தங்கம் விலை இன்று ஒரு கிராமுக்கு 75 ரூபாயும் சவரனுக்கு 600 ரூபாயும் உயர்ந்தது. அந்த வகையில் ஒரு கிராம் 13,230 ரூபாய்க்கும் சவரன் 1,05,840 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. வெள்ளி விலை மாற்றமின்றி கிராம் 235 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. டெலிகிராம் நிறுவனர் பாவெல் துரோவை பயங்கரவாதியாக அறிவித்தது ரஷ்யா. உக்ரைன், ரஷ்யா இடையிலான போர் இன்னும் முடிவுக்கு வந்தபாடில்லை. இரு நாடுகளுக்கு இடையே பல ஆண்டுகளாக பகை நீடிக்கும் நிலையில் 2022இல் உக்ரைன் மீதான தாக்குதலை ரஷ்யா தீவிரப்படுத்தியது. அப்போதில் இருந்தே இணையதளங்கள் மீது ரஷ்யா கடும் கட்டுப்பாடுகளை விதித்து வருகிறது. இந்நிலையில் உக்ரைன் உளவுத்துறை முகமைகளும் பயங்கரவாத குழுக்களும் ரஷ்யாவிற்குள் தாக்குதல்களை ஒருங்கிணைக்க டெலிகிராம் செயலியில் பெரிதும் வழிவகுத்துள்ளதாக ரஷ்யாவின் மத்திய பாதுகாப்பு படை குற்றம் சாட்டியுள்ளது. இந்த தீய நடவடிக்கைகளில் ஈடுபடும் எண்ணற்ற சேனல்கள் உரையாடல்களை நீக்க தவறியதன் மூலம் பல உயிரிழப்புகளுக்கு டெலிகிராம் நிர்வாகம் காரணமாகிவிட்டதாக ரஷ்யா பகிரங்க குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளது. ரஷ்யர்களை மிரட்டி நாச வேலைகளில் ஈடுபடுத்த டெலிகிராம் செயலியை ஒரு ஆள் சேர்ப்பு தளமாக உக்ரைன் மாற்றிவிட்டதாக ரஷ்ய ராணுவம் குற்றம் சாட்டியுள்ளது. தடை செய்யப்பட்ட தகவல்களை அகற்ற தவறியதாக டெலிகிராம் நிறுவனர் பாவெல் துரோவ் மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. இதன் வாயிலாக பாவெல் துரோவ் பயங்கரவாத நடவடிக்கைக்கு உதவியதாக கூறி அவருக்கு எதிராக சர்வதேச பிடிவாரண்ட் பிறப்பித்து ரஷ்ய அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது. மேலும் தேடப்படும் பயங்கரவாதிகள் பட்டியலில் அவருடைய பெயர் சேர்க்கப்பட்டுள்ளது. இவர் ரஷ்யாவில் பிறந்தவர் என்றவர் என்றாலும் பல ஆண்டுகளாக பல்வேறு வெளிநாடுகளில் வசித்து வருகிறார். பாவெலுக்கு எதிரான ரஷ்ய நடவடிக்கை சர்வதேச அரங்கில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.